Daily. Taste the Daily. ஒரு பெரிய நடிகரின் திரைப்படம் குறிப்பிட்ட தேதியில் வெளியாகாமல் போனால் திரையரங்க உரிமையாளர்கள், ரசிகர்கள் உட்பட பலர் ஏமாற்றம் அடைவார்கள். அதே சமயத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பல வளர்ந்து வரும் நடிகர்கள் மற்றும் சின்ன பட்ஜெட் படங்கள் வரிசை கட்டி வெளியாகும். அப்படித்தான் இந்த பொங்கல் ரேஸில் இருந்து அஜித்தின் விடாமுயற்சி விலகிய நிலையில் போட்டிக்கு நாங்க வரலாமா என 10 படங்கள் ரிலீஸுக்கு ரெடியாகும். அதன்படி சூர்யா நடிப்பில் பொங்கலுக்கு வெளியாகி இருக்க வேண்டிய திரைப்படம் வனங்கா. ஆனால் தற்போது அருண் விஜய் நடிப்பில் பொங்கலையொட்டி வரும் 10ஆம் தேதி வெளியாகவிருக்கிறது. இயக்குனர் பாலாவின் படம் என்பதால் அவரின் ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு உள்ளது. பிரம்மாண்டமான படங்களின் இயக்குனர் என ரசிகர்களால் அழைக்கப்படும் சங்கர் நடிகர் ராம் சரனை வைத்து கேம் சேஞ்சர் என்ற படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த பொங்கலில் பிரம்மாண்டமான சினிமாவாக கேம் சேஞ்சர் இருக்கும் என கூறப்படுகிறது. IAS அதிகாரி ஒருவர் சந்திக்கும் சிக்கல்களே இந்த படத்தின் சாராம்சம். ராம் சரண் 2 வேடங்களில் நடித்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிப்பில் பொங்கலுக்கு வெளியாகவிருக்கும் படம் காதலிக்க நேரமில்லை. கிருத்திகா உதயநிதி இயக்கியிருக்கும் இப்படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார். ரெட் ஜெயண்ட் சார்பாக வெளியாக வேண்டிய விடாமுயற்சி தள்ளி போனதால் அவர்கள் பட்டியலில் இருக்கும் இன்னொரு படமான காதலிக்க நேரமில்லை படத்தை பொங்கலுக்கு வெளியிட திட்டமிட்டிருக்கிறார்கள். ஷான் நிகம், கலையரசன், ஐஸ்வர்யா தத்தா, நிகரிகா நடிப்பில் வெளியாகவிருக்கும் படம் மெட்ராஸ்கார். முன்பின் தெரியாத 2 நபர்களுக்கு மத்தியில் எழும் விவாதம் எப்படி இருவரின் வாழ்க்கையையும் பாதிக்கிறது என்பதே இந்த படத்தின் ஒன்லைன். விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளியாகவிருக்கும் படம் படைத்தலைவன். கடந்த செப்டம்பர் மாதமே வெளியாகி இருக்க வேண்டிய இந்த படம் சில காரணங்களால் தள்ளி போக இந்த பொங்கலுக்கு திரைப்படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இளையராஜா இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். தேஜாவு படத்தின் மூலம் கவனம் ஈர்த்த அரவிந்த் ஸ்ரீனிவாசனின் அடுத்த படம் தருணம். கிருஷ்ணன் தாஸ், ஸ்ருதி வெங்கட் நடிப்பில் வெளியாகும் இப்படத்திற்கு தர்புகா சிவா இசையமைத்திருக்கிறார். பொங்கல் வெளியீடாக இப்படம் வெளியிடவிருப்பதாக படக்குழு அறிவித்துள்ளது. மிர்ச்சி சிவா, பிரியா ஆனந்த், VTV கணேஷ், ஜப்பானிய நடிகர் யோசினோரி தாஷிரோ நடிப்பில் சில ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள திரைப்படம் சுமோ. இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியே 5 ஆண்டுகள் கடந்துவிட்டது. இந்த படமும் தற்போது பொங்கலுக்கு வெளியாவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இயக்குனர் இளையராஜா கடிய பெருமாள் இயக்கத்தில் நடிகர் சிவி சத்யராஜ் நடிப்பில் உருவாகியிருக்கும் திரைப்படம் 10 Hours. கிரைம் த்ரில்லராக உருவாகியிருக்கும் இந்த திரைப்படம் பொங்கலை ஒட்டி வெளியாக உள்ளது. இயக்குனர் சுசீந்திரன், மீனாட்சி மற்றும் புதுமுக நடிகர் ஜெகவீர் உள்ளிட்டோரை வைத்து 2K லவ் ஸ்டோரி என்ற படத்தை இயக்கியிருக்கிறார். டிசம்பர் மாதமே வெளியாகி இருக்க வேண்டிய இந்த திரைப்படம் தற்போது பொங்கலுக்கு வெளியாகும் என அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இத்திரைப்படத்திற்கு D. இமான் இசையமைத்திருக்கிறார். பொங்கலையொட்டி அடுத்த வாரம் 10 படங்கள் வரிசையாக ரிலீஸ் ஆக இருப்பதால் சினிமா ரசிகர்களுக்கு பொங்கல் விடுமுறை திரையரங்கத்திலேயே முடிந்துவிடும் என இணையவாசிகள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.